தோஷமே இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், தோஷம் எல்லாம் போயிட்டு சந்தோஷம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? பணம் மட்டும்தான் வழி. பணம் இருக்கிறவங்களுக்கு தோஷமே வேலை செய்யாதுங்க. எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் பாருங்கள், பணம் இருக்கா ஜாலியாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. பணம் இல்லையா, என்னெல்லாம் தோஷம் இருக்கோ, ஒவ்வொரு தோஷம் இருக்கு இல்லையா, எல்லா தோஷமும் ஒரே பர்சனை ரவுண்டு கட்டி அடிக்கும். ஸோ பணத்தின் மதிப்பு தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஒருத்தருக்கு ஒரு உயர் அந்தஸ்தை வந்து கொடுக்குறதே பணம் மட்டும்தான். ஸோ அந்த பணம் வந்து நம்மளோட ஜாதகங்களில் எங்கெல்லாம் இருக்குன்றது ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஜாதகத்தில் பணம் அப்படின்னாலே குரு சுக்கிரன் தான், 2 பேர் தான். நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி 6, 10, 11 கூடியவர் தொடர்பில் இருக்கும் பொழுது பணம் வந்து வரும். ஸோ இதோட வந்து சந்திரன் வந்து சம்மந்தப்படும் பொழுது பணம் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த பணத்தின் அளவு வந்து எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு இருக்குல்ல. பணம்னாலே நம்ம லக்னத்துக்கு 2, நம்ம லக்னத்துக்கு 2 கூடியவர் அவர் தான் நமக்கு பணம் தரக்கூடியவர். அந்த பணத்தின் அளவு வந்து நமக்கு போதுமா போதாதா, இதுதான் கேள்வி. 2, 6, 10, 11. ஸோ நிறைய பணம் வருதுன்னா 11ஆம் பாவம் சம்மந்தப்படணும். அதுக்கப்புறம் இந்த 6னா செய்யக்கூடிய வேலை இருந்தால் தான் பணம் வரும். வேலையே செய்யாமல் தொழிலும் செய்யாமல் பணம் மட்டும் வரணும்னா எப்படி வரும்? ஸோ 10 கூடையவர் தொழில், அவர் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் யாருன்னு பாருங்கள், அவரோட தொழில் நீங்கள் எடுத்து செய்யலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நான் சொல்லக்கூடிய 2, 6, 10, 11 இதோட சேர்க்கை வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா பணம் வந்தே தீரும். ஸோ அது வந்து 2 கூடையவர் இருந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்காரு, அப்போ அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அவருடைய தொழில், இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். இதை உங்களுடைய தனிப்பட்ட ஜென்ம ஜாதகத்தில் எந்த தொழில் செஞ்சால் உங்களுக்கு வருமானம் வரும், என்ன வேலை எடுத்து செஞ்சால் உங்களுக்கு வருமானம். ஸோ இதை பற்றி மேலும் நீங்கள் விரும்பலாம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நமः.